அடுத்து சென்னையிலிருந்து வருகின்ற கவிஞர் பூபாலன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். வாழ்த்துறை வழங்கும் சார்பாக வாங்க. கமருதீன் குடும்பத்தினருக்கு ஒரு சிறிய சன்மானம் பண்ணப்படுகிறது. அவர் துணைவர் பெற்றுக்கொள்வோம். அவையோரம், நான் பூபாலன், எனது தம்பி தான் காசிநாதன். அதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். அவர் எழுதிய கவிதை என்னை பார்த்து தான் எழுத தொடங்கினார். ஆனால் என்னை மிஞ்சிவிட்டார். அதை நான் இதனை அவர் எழுதிய கவிதையை நான் திருத்தி கொடுத்திருக்கிறேன். இப்போது என் கவிதை அவர் திருத்துற நிலைமைக்கு அவர் வந்திருக்கிறார். அதுதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி எனக்கு மன சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே தருது. இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. சொல்லப்போனால் பூமியிலேருந்து ஒரு அடி மேலே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் இந்த கவிதைக்கு நான் 2 கவிதைக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறேன். அதில் ஒன்றுக்கு கவிதையிலும் நான் இருக்கு, சொற்கள் தெப்பம் சொட்டுடல் வெப்பம் சொட்டு அந்த கவிதையை எல்லாமே எழுதி நான் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி சொற்களில் செதுக்கிய சிற்பம், அதுக்கு வார்த்தையில் வெயிடு பழத்தில் முகிடு அப்படின்னு சொல்லிட்ட தலைப்பில் எல்லா கவிதையும் இருக்கிறேன். அதனால் கவிதைகளை உள்ள போயிட்டு நிறையா எல்லாமே பேசிட்டாங்க. எனக்கு திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்க இல்லாமல் இந்த திராவிட மாடலுக்கு ஒரு பலம் கிடைச்சிருக்குது. அந்த பலம் எங்கேயும் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் நானுமா, அல்லது அதுக்கு தொண்டர்களா, உடன்பிறப்புகளா? அதுக்கு ஒரு சின்ன காட்சி ராமாயணத்திலிருந்து. சீதையை ராமன் தூக்கி போயிடுறாரு, மீட்க போறார் ராமன். அனுமார் படையோடலாம் போறாரு. சண்டை நடந்துட்டு இருக்குது. டெய்லி ஒருத்தராக இழந்துட்டு இருக்கார் ராவணன். அவன் இழந்தும்போது கடைசியாக ஒரு ஸ்டேஜில் அவரோட பையன் மேகநாதன் என்கின்ற இந்திரஜித்தை அனுப்புறாரு, நீனாச்சு போய் ஜெயிச்சிருவாடா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பிரம்மாஸ்திரத்தை விடலாம். விடும்போது பிரம்மாஸ்திரம் மட்டும் விட்டா என்னன்னா, அது போற பாதையில் இருக்கவங்க அத்தனை பேரையும் சாவடிச்சுட்டு அல்லது மயக்கம் கொண்டு செயலத்தை செஞ்சுட்டு போகும். அப்படி போய் கடைசியாக லட்சுமணனை தாக்கிறது. லட்சுமணன் மயங்கிறாரு, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இப்ப ராமன் அப்ப தர்ம யுத்தம் ஆத்மியான நின்றும். இப்ப ஓபிஎஸ் பண்ற மாதிரி தர்மத்துக்கு குத்தம் கிடையாது, அது தர்மம். அது அங்க இருக்கிற மாதிரி போயிடுது. சாயங்காலம் போய் நின்ன உடனே இது என்ன பிழைக்க வைக்கிறது, என்னடா மருந்து எங்கடா இருக்குது அப்படின்னா இமயமலையில இருக்குது. இதை எடுத்து யார் ஆளு அப்படின்னு யோசனை பண்ணும்போது அவருக்கு அனுமார் தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அனுமாரை கூப்பிடுறாரு. இப்போ இமயமலையில் சஞ்சீவி வேல்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து வந்தீங்கன்னா இவரை குறைக்க வச்சிடலாம். அதனால இவரு போறாரு. இவரு தான் நமக்கு நம்ம மக்கள் தானே அனுமாரு, ஞாபகம் பார்த்து என்ன வேறு சொன்னார் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால இமயமலை தூக்கிட்டு வந்துடுறாரு. தூக்கிட்டு வைக்கிறாரு. அந்த வேரை கண்டுபிடிச்சி லட்சுமணன் பழக்க வச்சுறாங்க. எல்லாம் முடிஞ்சது. மறுநாள் யுத்தம் தொடங்கணும். இப்போ என்னன்னா ராமனுக்கு ஒரு சந்தேகம், நம்மளோட அனுமதி போல பலசாலியா இருக்காங்க, நான் சொன்னதான் செஞ்சுதான் போய் இமயமலை தூக்கிட்டு வந்துட்டாங்க, எப்படி இந்த பணம் கிடைச்சது அப்படின்னு ராமனுக்கு ஒரு சந்தேகம். ராமனை கூப்பிடுறாரு, அனுமார கூப்பிட்டு, ஏன்பா உனக்கு இவ்வளவு பணம் எங்கேருந்து வந்துச்சு? ஐயா என்கிட்ட பணம் கிடையாது ஐயா, உன் பேரை சொன்ன எனக்கு பணம், ராமாங்க எனக்கு பலம், இங்க ராமசாமின்னா பலம், அதான் திராவிட மலர்னா அங்க ராமசாமி, ராமசாமி இங்க ராமசாமி. அதனால சனாதானத்துக்கும் இந்த திராவிட மலருக்கு என்ன வித்தியாசம்னா, சனாதானம் காந்திய 1.5 வருஷத்துக்குள்ள சுட்டு வச்சிருச்சு. 94 வயசு 3 மாசம் 8 நாள் வரைக்கும் பெரியார விட்டு வச்சிச்சு.
இதுதான் அவரை உடனே சுட்டு வச்சாங்க. இவர் வந்து சாமி இல்லைன்னு சொன்னால 94 வயசு வரைக்கும் விட்டு வச்சாங்க. இதுதானே அந்த மாடல். இந்த மாடல் வந்து எல்லாருக்கும் எல்லாம் சொல்றது திராவிடம், இன்னாருக்கு இன்னன்னு சொல்றது சனாதனம். சனாதனம் வந்து எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு உள்ள பொருளாதார குறியீடு 9.69 இது பொருளாதார வளர்ச்சி. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலம், திராவிட மாடல் அரசு மாநிலம். இது வந்து பெரிய 9.69 என்ன பெருசா அப்படின்னு கேட்டுடலாம். இந்த வளர்ச்சியை மத்திய பிரதேசமோ உத்தரப்பிரதேசமோ அடையிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுங்களா? 333 வருஷம் ஆகும். அப்ப நம்ம எத்தனை வருஷம் முன்னாடி இருக்கிறோம்? இந்த திராவிட மாடல் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பயணப்பட்டு இருக்கிறோம். அவன் வந்து இப்போ வந்து வாழைப்பட்டு எழுதிட்டு இருக்கிறான். நீ பின்னாடி வா, ஜாதி வேணும், மதம் வேணும், கோமியம் வேணும், சாணி வேணும். என்னடா அது? நாங்களாம் அதை விட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டோம். இந்திய ஒன்றிய அரசு 14 தரவுகள் வச்சு கணக்கிடுது இந்தியா ஃபுல்லா. அதுல 13 தரவுகள்ல 1லேருந்து 4க்குள்ள அத்தனை தரவுகளையும் நம்ம தான் இருக்கிறோம். அதுல குறிப்பா 6 தரவுகள்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறோம். அப்ப இதுக்கு மேல திராவிட மாடல் வளர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து அவங்களே வந்து சரி கொடுப்பாங்க. திரும்பி வந்து பிரதமர் வந்து இது மாநிலம் ஊழல் மாநிலம், அவங்க எடுக்கிறது ஒண்ணு ஊழல், இன்னொன்னு குடும்ப ஆட்சி. இந்த குடும்ப ஆட்சி வந்து மாத்திக்கணும்னு வச்சுங்க, அந்த சனாதனம் கொடுக்குறவங்க ஓட்டு போட்டுவாங்க பண்ண மாட்டான். அவனுக்கு சொல்றதுக்கு மேட்ரு இல்லைன்னா குடும்ப ஆட்சி, பரம்பரை ஆட்சி பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எங்களுக்கு கவலை எங்க கொள்கையை, எங்களுடைய நீதியை எவன் முன்னெடுத்து சென்றானோ அவன் எந்த குடும்பத்துல இருந்தா எனக்கு என்ன, அவன் எந்த குடும்பத்துல இருந்துட்டு போட்டோம். அதனால இந்த திராவிட மாடல் பத்தி அப்புறம் அந்த பெரியாரை பத்தி சொல்லும்போது பெரியார் யாருமே புகழ்ந்தவங்க கிடையாது, புகழ்ந்தே பேச மாட்டார். அப்படியே நிறைய அதாவது கேஷுவலா சொல்லிட்டே போவார். ஒரே ஒரு ஆண் தான் போந்தார், பெண்களை நீ மகாராணி மாதிரி வாழணும், நீ அந்த பெண்களை ஒருத்திதான் மகாராணின்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு பெரியார். நீ இதெல்லாம் கேஷுவலா பேச சொல்லுவாரு, உள்ளதை உள்ள மாதிரி உடைச்சு சொல்லுவாரு. அந்த பெண்களை மகாராணி மாதிரி வாழ சொன்னதுனால தான் இந்த பொருளாதாரத்தை சாத்தியம். ஏன்னா ஒருத்தர் உழைச்சா அதான் சொல்லுவாங்கல்ல, மாமியார் உழைச்சா மண்குடம், மருமகள் உழைச்சா பொன்குடம். இது ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக் இருக்கு பாருங்க. மாமியார் உடைச்சா மண்குடம் உடையும், பொன்குடம் உடையுமா? நெலியும். அப்ப இந்த விஷயம் அதுக்கு இல்லை. இது வந்து மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகளும் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். 2 பேரும் உழைச்சா நிறைய செல்வம் சேரும். அந்த செல்வத்துல பொண்ணு வாங்கலான்ற பழமொழி தான் அது. அது மாதிரி இந்த பெண்கள் வந்து உழைக்க வந்தனால இந்த வளர்ச்சி வந்து 2 பேர் உழைக்கும் போது அந்த வளர்ச்சி இன்னும் சாத்தியமாகி அங்க வந்துட்டே இருக்குது. அதனால திராவிட மாடல் தொடர வேண்டும். அதற்காக இந்த சிந்தனை மேடை தொடரப்பட்டிருக்கிறது. இது மேலும் மேலும் வளர்ந்து வளர்ச்சி பெற உங்களை போன்றவர்கள் ஊக்கம் தர வேண்டும் என்றும், இந்த விழாவுக்கு தனித்தனியாக யாருக்கும் சொல்ல முடியல, ஆனால் உங்கள் தாஜ்பால் அவர்களை சொல்லாமல் விட்டுட்டா நான் சென்னை போகிற வரைக்கும் மனம் சுற்றிட்டு இருக்கோம். அதனால அவர் வந்து வாழ்த்த வயதில் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.